அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் இலக்கிய நேரம். ஆகஸ்ட் 16 அன்று சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தமிழ் இணைய கல்விக் கழகம் அரங்கத்தில் டாக்டர் கார்மிகிலோன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. டாக்டர் கார்மிகிலோன் அவர்கள் ஏழிசை வேந்தர் MK தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரத்தை புத்தகமாகவும் ஆவணப்படமாகவும் வழங்கி பெரும்புகழ் பெற்றவர். அவர்களுக்கான பாராட்டு விழாவை MKT பாகவதர் கலை மன்றம், பாரதியார் சங்கம் 2 அமைப்புகளும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயா அவர்கள் தலைமை வகித்தார்கள். தினமணி ஆசிரியர் K வைத்தியநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விருதுகளை வழங்கி சிறப்பானதொரு சிறப்புரையை வழங்கினார்கள். அந்த உரையிலே தியாகராஜ பாகவதர் பற்றிய தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சிறப்பாக தந்திருக்கின்றார்கள். அந்த பதிவினை நாம் இந்த நிகழ்ச்சியிலே காண்போம். விருது பெற்ற டாக்டர் கார்மிகிலோன் அவர்களின் ஏற்புரையும் நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கின்றோம். நண்பர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் டாக்டர் கார்மிகிலோன் அவர்கள் தியாகராஜ பாகவதர் வேடமேற்று நடித்த ஏழிசை வேந்தர் தியாகராஜ பாகவதர் என்ற ஆவணப்படம் திரையிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து கலைமாமணி சோபனா ரமேஷ் அவர்களுடைய மாணவிகள் MK தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல்களுக்கு சிறப்பானதொரு பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றி அவையினரை மகிழ்வித்தார்கள். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கவிஞர் சக்திமான் அசோகன் வரவேற்புரை வழங்கினார். பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் தலைமை உரை வழங்கினார்கள். முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் விருதாளர்களை அறிமுகம் செய்து வைத்து மகிழ்ச்சியான உரையை வழங்கினார்கள். மனிதநேய செம்மல் ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு சிறப்பு தொண்டு விருது வழங்கப்பட்டது. பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களுக்கு தமிழறிஞர் விருது வழங்கப்பட்டது. 2 விருதுகளையும் தினமணி ஆசிரியர் K வைத்தியநாதன் அவர்கள் வழங்கி பாராட்டி சிறப்பித்தார்கள். பேராசிரியர் விஜயா தாயன்பன், முனைவர் சாரதா நம்பி ஆரூரான் 2 சான்றோர்களும் சிறப்பானதொரு வாழ்த்துரையை வழங்கி சிறப்பித்தார்கள். விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பதிவிலே நாம் இப்பொழுது தொடக்கத்தில் விருதுகளை வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் தினமணி ஆசிரியர் K வைத்தியநாதன் அவர்களின் சிறப்புரையை இப்பொழுது கேட்கலாமா? ஏழிசை வேந்தர் கானகந்தர்வன் MK தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் புத்தகத்தை எழுதியிருக்கின்ற டாக்டர் கார்மிகிலோன் அவர்களுக்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி சென்னை மாநகரிலும் தமிழகத்திலும் பல
அறியப்படாத அறியப்பட வேண்டியவர்களை தெரியப்படுத்துகின்ற பெரும்பணியை செய்து கொண்டிருக்கின்ற மெய் ரூசல்ட் அவர்களுக்கு உலகமெங்கும் ஐயா இதே கீதம் கவிஞர் இதே கீதம் அவர்கள் ராமானுஜம் அவர்கள் சொன்னது போல உலகமெங்கும் தமிழ் பரப்பிக் கொண்டிருக்கின்ற உலகநாயகி பழனி அம்மையாருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டிருப்பது மிக்க மேடையிலே பேரறிஞர்கள் வீற்றிருக்கிறார்கள். நான் மறந்துவிடாமல் குறிப்பிட வேண்டிய பெயர் பேராசிரியர் சாரதா நம்பியாரூரன் அவர்கள். என்றால் அடிக்கடி இந்த பெயரை நாம் விட்டு விடுவது வழக்கம். ஆகவே இன்று மறக்காமல் அந்த பெயரை முதலில் உச்சரித்து விட்டுத்தான் மற்றதை பேச வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். திருமதி தாயன்பன் அவர்கள், நீதியரசர் வெள்ளிநாயகம் அவர்கள், குருமூர்த்தி ஐயா அவர்கள், குருநாதன் ஐயா அவர்கள், பிஜிபி சந்தோஷம் ஐயா அவர்கள், இங்கே மேடையிலே இருக்கின்ற கவிஞர் இதே கீதம் ராமானுஜம் உள்ளிட்டவர்களும் இந்த அரங்கத்திலே புதுகை தர்மராஜன் அவர்களும் ஏனைய பிரமுகர்களும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சற்று தாமதமாகிவிட்டது என்றால் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் அவர்களுக்கு இறுதி விடை அளிப்பதற்காக மின்மயானம் சென்று வர வேண்டியிருந்ததுதான் காரணம். அவர் அரசியல்வாதி என்பதற்காகவோ ஆளுநர் என்பதற்காகவோ மட்டுமல்ல, பொற்றாமரை என்கின்ற ஒரு அற்புதமான இலக்கிய அமைப்பை நடத்தி கொண்டிருந்தவர் என்கின்ற வகையில் ஒரு பத்திரிகை ஆசிரியராக நான் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதால் அது முடிந்து வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. மன்னித்தருடன் பாகவதர் அவர்களை குறித்து எனக்கு முன்னால் யார் யார் பேசினார்கள், என்ன பேசினார்கள் என்று எனக்கு தெரியாது. இனி பேச என்னெல்லாம் பேச இருக்கிறார்கள் என்பது குறித்தும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய சரித்திர நாயகன் தமிழகத்தில் இருந்து மறைந்தார் என்கின்ற வரலாறு எம்கேடி தியாகராஜபாபு அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் வெளியில் தெரியாமலேயே போய்விட்டது. அவருடைய திரைப்படங்களை பற்றி பேசுகிறார்கள், அவருடைய பாடல்களை பற்றி பேசுகிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு மாமனிதர், மனிதாபிமானம் மிக்க மாமனிதர், ஒரு எளிமையான ஒரு மனிதர், தன்னை வியந்து பாராட்டிக் கொள்ளாத ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். இன்று ஓரிரு திரைப்படங்களில் நடிப்பதற்குள் அவர்கள் முதலமைச்சர் கனவுடன் மனமரத் தொடங்கிவிடுகிறார்கள். ஓரிரு திரைப்படங்களில் நடித்து விட்டாலே அவர்கள் இந்த உலகம் முழுவதுமே தங்களைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது, போற்றிக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். தங்களுடைய ஆடங்குல முகம் 6 அடி உயர பிம்பமாக, பதாகையாக திரைப்பட அரங்குகளில் வைக்கப்படும் போது, ஓ இதெல்லாம் நம்முடைய உண்மையான முகமாக இருக்குமோ என்று நினைக்க தொடங்கி விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எம்கே தியாகராஜ பாகவதர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான நடிகர் இங்கே இருந்தார். அவர் சாதாரணமான நடிகராக இருக்கவில்லை. அவர் நடந்து சென்றால் அவர் பாதம் பட்ட மண்ணை திருநீராக பூசிக்கொள்வதற்கு தயாராக இருந்து எத்தனை. ஆனால் அந்த மனிதனுடைய எளிமையை பற்றி கேள்விப்படும் போது நாம் வியந்து போகிறோம். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. திரு SM உமர் என்பவர் எனது நண்பரானார். அவர் யார் என்று சொன்னால், எஃப் நாகூர் என்கின்ற மிகப்பெரிய இயக்குநருடைய உதவியாளராக இருந்தவர், காரைக்காலை சேர்ந்தவர், வியட்நாமுக்கு தமிழக திரைப்படங்களை கொண்டு சென்றவர். அப்படிப்பட்ட SM உமர் அவர்கள் எம்கேடி பாகவதரையும் PU சின்னப்பாவையும் அழைத்து காரைக்காலில் நாடகம் நடத்தியவர். இருவரும் சேர்ந்து நடக்கின்ற நாடகத்தை நடத்தியவர். அப்படிப்பட்டவர், அவருடன் நெருங்கி பழகியவர், எனக்கு நண்பரானது
என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பேரு என்று நினைக்கிறேன். அதன் காரணமாக பாகவதர் அவர்களை பற்றிய பல நிகழ்வுகள், பல தகவல்கள் எனக்கு கிடைத்தன. இப்படியெல்லாம் கூட ஒரு மனிதரால் இருக்க முடியுமா என்று யோசித்து பார்க்கிறேன். அண்ணல் காந்தியடிகள் தமிழகத்துக்கு வந்தார், ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்தார். ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அங்கே வயல்வெளியிலே உழவர்கள் கோவணாண்டிகளாக ஏர் உழுது கொண்டிருந்தார்கள். நான் மட்டும் இத்தனை ஆடை தரித்து வலம் வர வேண்டுமா என்று நினைத்தார். மதுரைக்கு வந்தார். அன்று முதல் தன்னுடைய தலைப்பாகையிலிருந்து தான் கட்டியிருந்த துணியை எல்லாம் அவிழ்த்து விட்டு இழுப்பில் ஒரு துண்டும் மேலில் ஒரு துண்டுமாக வலம் வர தொடங்கிவிட்டார் என்கின்ற கதை நமக்கு தெரியும். அதற்கு நிகராக இன்னொரு கதை இருக்கிறது நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் என்று சொல்கிறார்கள், உச்சபட்ச நட்சத்திரம். அந்த உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்த எம்கேடி பாகவதர் அவர்களும் அன்றைய உச்சபட்ச இயக்குநராக இருந்த கே சுப்பிரமணியம் அவர்களும், பத்மா சுப்பிரமணியம் அவர்களுடைய தந்தை கே சுப்பிரமணியம் அவர்களும் முதல் வகுப்பு பெட்டியில் ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்த்தாற் போல ஒரு வங்காளத்திலிருந்து ஒரு கணவனும் மனைவியும் பயணிக்கிறார்கள். அந்த மனைவி அந்த பெண்மணி இன்னொரு புறம் திரும்பி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி படுக்கும் போது தியாகராஜ பாகவதர் அவர்களை பார்க்கிறார். பாகவதர் அவர்களுடைய தோற்றம் அப்போது எப்படி இருக்கு என்று சொன்னால், காதிலே வைரக்கடுக்கன், அத்தனை விரல்களின் வைர மோதிரங்கள், வைர வைடூரிய மோதிரங்கள், கழுத்திலே தங்க சங்கிலி, ஜவ்வாறு கொட்டு என்று அலங்கார பூச்சுதலாக உண்மையிலேயே கார கந்தர்வன் மட்டுமல்ல, நிஜமான ஒரு கந்தர்வனை வந்து விட்டது கூட. எம்ஜிஆரை சொல்வார்கள் அவருடைய நிறம் அப்படி புன்னிறம் என்று. அதுபோல ஒரு புன்னிறமான ஒரு வேணி கொண்ட எம்கேடி பாகவதர் அவர்கள் உடலெல்லாம் நகை, அலங்காரம், ஜெரிகை வேட்டி, பட்டு சட்டை அமர்ந்திருக்கிறார். அவரை திரும்பி பார்த்தவுடன் அந்த பெண்மணி பக்கென்று சிரித்து விட்டார். ஏளனமாக சிரித்து விட்டார், உறக்க சிரித்து விட்டார். அந்த கணவருக்கே நோவு போல ஆகிவிட்டது, என்ன எப்படி சிரித்து விட்டாரே. அந்த பெண்மணி கணவரிடம் ஏளனமாக வங்காளத்தில் ஏதோ சொல்கிறார். பகைத்து போனார் பாகவதர். அவருக்கு தெரிந்து தன்னை பற்றி தான் அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார். இயக்குனர் கே சுப்பிரமணியத்திடம் என்ன சொன்னார் கேளுங்கள் என்கிறார். இயக்குனர் கேட்கிறார் அவரிடம் ஆங்கிலத்தில். அப்போது அந்த வங்காளத்துக்காரர் தயங்குகிறார். எப்படி அந்த பெண்மணி சொன்னதை சொல்ல முடியும்? ஏதோ பெரிய மனிதர்கள் போல இருக்கிறது, இவர்களிடம் எப்படி சொல்வது என்று தயங்குகிறார். அப்போது பாகவதர் சொன்னார், என்னவாக இருந்தாலும் சொல்ல சொல்லுங்கள், கேட்டுக்கொள்ளலாம். இயக்குனர் மீண்டும் வற்புறுத்தும் போது தயங்கி அந்த வங்காளத்து பிரமுகர் சொல்கிறார், நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நாங்கள் வங்காளிகள். திடீரென்று பார்த்தபோது ஏளனமாக 4 வார்த்தை, அந்த வார்த்தைகள் என்ன என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், முன்னாடி உட்கார்ந்திருக்கிறாரே, நம்ம ஊரில் பெண்கள் கூட இப்படியெல்லாம் ஆடை ஆபரணங்களுடன் இத்தனை நகைகளுடன் இருக்க மாட்டார்களே, இவருக்கு மூக்கு ஒரு மூக்குத்தி மட்டும்தான் மிச்சம் போயிருக்கிறது, உடலெல்லாம் இத்தனை ஆபரணங்களா, இத்தனை வைர வைடூரியங்களா, ஒரு ஆண் பிள்ளை இத்தனை எல்லாம் போட்டுக் கொண்டிருப்பாரா என்று கேட்கிறார். அந்த பெண்மணி கேட்டார் என்று சொன்ன போது கே சுப்பிரமணியம் திருப்பிட்டார். ஆனால் பாகவதர் திருப்பிடவில்லை. அவர் உடனே சொன்னார், அந்த பெண்மணியின் பாதம் தொட்டு வணங்க வேண்டும். ரயிலில் நடந்த சம்பவம் என்ன என்று கேட்கிறார்கள். அவர் சொன்னார், அந்த பெண்மணி உண்மையிலேயே சரஸ்வதி தேவி ஒரு உண்மையை உணர்த்தி விட்டார். இனிமேல் நான் இந்த வைர வைடூரிய ஆபரணங்கள் தரிப்பதில்லை என்று சொல்லி அன்று முதல் அவர் வைர வைடூரிய ஆபரணங்கள், மோதிரங்கள், மாலைகள், கழுத்தில் இருக்கின்ற மாலை அனைத்தையும் நடத்தியிருப்பார். இப்படி ஒரு சம்பவம் ஒரு உச்சபட்ச நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார்
இன்று அது நினைத்து பார்க்க முடியுமானா? அத்துடன் நின்றுவிடவில்லை அவர். அதற்கு பிறகு ஒரு திரைப்பட வெற்றி விழாவில் அவரும் வீரர் சத்தியமூர்த்தி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமை தாங்குகிறார். சத்தியமூர்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னார், பாகவதர் அவர்களே, உங்களை பற்றி நான் எல்லாம் சரி, ஒரு மிகப்பெரிய சுதந்திர வேள்வியில் போராட்டத்தில் இருக்கிறோம். எதற்காக இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டியெல்லாம்? நீங்கள் ஏன் கலராடை உடுத்தி உங்களுடைய தேசப்பட்டை காட்டக்கூடாது? அவ்வளவுதான். அன்று முதல் பாகவதர் கதராடை அணிய தொடங்கினார். இதுதான் வரலாறு. இதையெல்லாம் யோசித்து பார்த்திருப்பார்கள். யாருக்காவது தெரிந்திருக்கும். இதுவரை எத்தனையோ நிகழ்வுகள், இது ஒரு நிகழ்வு, இரண்டு நிகழ்வு அல்ல, இதுபோல பல நிகழ்வுகள் இருக்கின்றன அவருடைய வாழ்க்கையில். சிறையிலிருந்து வெளியில் வருகிறார் பாகவதர். அத்தனை பட தயாரிப்பாளர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஒரு சிறைக்கு போனது, வழக்கு நடந்தது, அவர் எப்படியெல்லாம் பிரிவி கவுன்சில் வரை வழக்கு விசாரணை நடந்தது, இந்த கதைகள் எல்லோருக்கும் சொல்வார்கள். இன்னொன்றும் நடந்தது. சிறையில் வந்து வெளியில் வருகிறார். எல்லோரும் அவருக்காக காத்திருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், இல்லை, நான் இப்போது எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. நேராக சிறையில் இருந்து அவர் சென்ற இடம் வடவழி முருகன். முருகன் முன்னால் கண்ணீர் மல்க நின்று, என்னை விடுவித்து தந்தாயே முருகா என்று கண்ணீர் மல்க வேண்டி கதறி அழுகிறார் பாகவதர். அங்கிருந்து திருச்சிக்கு போவது என்று தீர்மானித்து விட்டார். தயாரிப்பாளர்கள் திருச்சிக்கு ஓடுகிறார்கள். அவருக்கு அவரை ஒப்பந்தம் செய்வது. அதுவும் எந்த காலகட்டம் என்று மறந்து விடாதீர்கள். பாகவதருடைய காலகட்டம் முடிந்து டி.ஆர். மகாலிங்கம், பொன்னப்ப பாகவதர் எல்லாம் வந்து அவர்களும் கடந்து போய் சிவாஜி, எம்.ஜி. ராமச்சந்திரன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், ஜெமினி கணேசன் என்று இன்னொரு புதிய பட்டாளம் திரையில் வந்த பிறகு கூட பாகவதரை தேடி ஓடினார்கள். எங்கே? திருச்சிக்கு. பாகவதர் சொன்னார், வேண்டாம், போதும் சொன்னார், நான் இனிமேல் பாடப் போகிறேன். எனக்கு இறைவன் வசீகரமான குரல் வளத்தை தந்திருக்கிறார். இந்த குரல் வளத்தில் இறைவனின் புகழை பாடிக்கொண்டிருக்க போகிறேன். அங்கு அவர் நீட்டியிருந்தால் எல்லோருக்கும் தெரியாது. அவர் சரி என்று சொல்லியிருந்தால் பல லட்சம் ரூபாய், அந்த காலத்தில் லட்சம் என்று சொன்னால் இந்த காலத்தில் கோடி. அவர் சரி என்று சொல்லியிருந்தால் பல லட்சம் ரூபாய்கள் அள்ளி கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் காத்து கிடந்தார்கள். மாட்டேன் என்று மறுத்து விட்டார். அதன் பிறகு வற்புறுத்திய பிறகுதான் அவர் மீண்டும் சினிமாவில் நடிப்பது என்று முடிவு செய்கிறார். முடிவு செய்த போது இது இன்னொரு சரித்திரம் இருக்கிறார். அவர் திரைக்கு போவதற்கு முன்னால் ஒரு படத்திற்கு ஒப்பந்தமாகி கதையெல்லாம் தயாராகி இருந்தேன். எல்லாம் தயாராகி இருந்து படப்பிடிப்புக்கு போகின்ற நேரத்தில் விதி சரி செய்து விட்டது. அவர் சிறை சென்று விட்டார். ராஜயோகி என்று அந்த படத்திற்கு பெயரிட்டு விட்டார். அந்த திரைக்கதையை அப்படியே எடுத்து ராஜமுக்தி என்கின்ற பெயரில் தயாரிப்பது என்று முடிவு செய்தார். அந்த ராஜமுக்தி என்கிற படத்திற்கு பல வரலாற்று சிறப்புகள் உண்டு. அந்த படத்தில் தான் முதலில் வி.என். ஜானகி கதாநாயகியாக அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த படத்தில் தான் தெலுங்கில் மட்டுமே நடித்துக் கொண்டிருந்த பி. பானுமதி முதலாக தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைக்கிறார். அந்த படத்தில் தான் எம்.எல். வசந்தகுமாரி முதலாக திரையில் பின்னணி இசை பாடகியாக அறிமுகம். இப்படி பல சிறப்புகள் உண்டு. அதையெல்லாம் விட சிறப்பு என்னவென்றால், அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த என்.டி. ராமச்சந்திரனுக்கும் வி.என். ஜானகிக்கும் காதல் மலர்ந்து எம்.கே.டி. பாகவதர் அவர்களுடைய ஆதரவில் அது திருமணமாக முடிந்தது. அதனால் தான் கடைசி வரை எம்.ஜி.ஆர். எம்.கே.டி. பாகவதரை தனக்கு திருமணம் செய்து வைத்தவர் என்கின்ற முறையில் மட்டுமல்லாமல் தான் விளையும் கதாநாயகன் என்கிற வகையிலும் அவரை விரும்பி போற்றி மதித்து நடந்து கொண்டார். விதி செய்து சரி செய்தது என்று ஏற்கனவே சொன்னேன். பாகவதருடைய படங்களுக்கெல்லாம் கடைசி வரை பாட்டு எழுதியவர் பாபநாசன் சிவன் என்றால், அதற்கு முன்னால் சிறைக்கு போவதற்கு முன்னால் அவருடைய படங்களுக்கெல்லாம் வசனம் எழுதி கொண்டிருந்தவர் இளங்கோவன். திரை இசை அமைத்தவர் ஜி. ராமநாதன்.
ஜி ராமநாதன் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது முனைவர் சாரதா நம்பியாரூரான் அவர்கள் சார்கேசி ராகம் குறித்து குறிப்பிட்டார். அது குறித்து இன்னொரு சம்பவம் உண்டு, அதையும் இங்கே பகிர்ந்து கொள்ள. ஒரு நாள் அப்போதெல்லாம் எப்போதாவது ரயில் தான் வரும். அப்போதெல்லாம் எப்போதாவது தான் ரயில் வரும். ரயிலில் வந்து இறங்குகிறார் செம்மங்குடி சீனிவாசையர் மாம்பலம் ரயில் நிலையத்தில். அங்கிருந்து கைவண்டி ரிக்ஷா ஏறி மயிலாப்பூர் செல்ல வேண்டும். ஏறி உட்கார்கிறார் ரிக்ஷாவில். அவரை இழுத்துக் கொண்டு அந்த ரிக்ஷாக்காரன் போகும்போது அவன் பாடிக்கொண்டே போகிறான், மன்மதலிலேயே வென்றாலும். அதை கேட்டபோது தம்புராவும் கையுமாக இருந்த செம்மங்குடி சீனிவாசையர் சொல்கிறார், எப்பா நீ அந்த ரிக்ஷாவை கொஞ்சம் திருப்பி, இந்த வெங்கட்நாராயணாவோடு இருக்கிறதே அந்த அந்த சாலைக்கு போ என்று சொல்கிறார். என்ன சாமி என்று கேட்கிறார். நீ போ, நான் பிறகு சொல்கிறேன். பொழுது புலராத 5:30 மணியோ என்னவோ. அப்போதுதான் ரயில் வந்து போய் கொண்டிருக்கிறார். வெங்கட்நாராயணா சாலையில் போய் ஒரு வீட்டு வாசலில் ரிக்ஷா நிற்கிறது. தம்புராவுடன் இறங்குகிறார் செம்மங்குடி சீனிவாசையர். அந்த வீட்டு கதவை தட்டுகிறார். கதவை தட்டும் போது அது ஜீராமநாதையர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். மனைவி தட்டி எழுப்புகிறார். செம்மங்குடி சீனிவாசையர் அவர் வந்து என்ன இப்போது வந்திருக்கு, அதெல்லாம் இல்லடா காரணாதா, டே நீ ஜெயிச்சுட்டடா என்ன என்று கேட்டாராம். அப்போ செம்மங்குடி சீனிவாசர் சொன்னாராம், டே நாங்கெல்லாம் கச்சேரி பண்றோம்டா, இங்கெல்லாமோ நீ ஒரு ரிக்ஷாக்காரனை சாரியேசி பாட வச்சுட்டியடா, சுதி சுத்தமா பாடுறானேடா, இப்படி சங்கீதத்தை ரிக்ஷாக்காரனுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டாயே என்று சொல்லி செம்மங்குடி சீனிவாசையர் அவரை பாராட்டினார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஜி ராமநாதன் தான் இசையமைப்பார். ஆனால் ராஜமுக்தியில் இது எதுவும் நடக்கவில்லை. பாவநாசம் சிவன் பாட்டு எழுதினார். ஆனால் இளங்கோவன் கதைவசனம் எழுதவில்லை. எழுதியவர் எழுத்தாளர் புதுமை பித்தன். புதுமை பித்தன் திரைக்கதை எழுதிய வசனம் எழுதிய ஒரே திரைப்படம் பாகவதருடைய ராஜமுக்தி. அந்த படத்துக்கு இசை ஜி ராமநாதன் அல்ல, சி.ஆர். சுப்பராமன். தேவதாஸ் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்த சி.ஆர். சுப்பராமன். அது என்ன காரணத்தாலும் ராஜமுக்தி படம் வெற்றிகரமாக ஓடவில்லை. அதற்கு ஒரு காரணம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள், காலம் மாறிவிட்டது, பாடல்கள் அமையவில்லை, இந்த பாடல்களை ரசிப்பதற்கான ரசனை மாறிவிட்டது. அப்படி தெரிவித்தது. ஆனால் அதனால் மனம் தளர்ந்து விட்டார் பாகவதர் என்று சொல்லிவிடவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்னொரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்தது. சுவாரஸ்யமான நிகழ்வு. அறிஞர் அண்ணாவுக்கு பாகவதர் மீது மிகப்பெரிய மரியாதை. பிராமணர் அல்லாத ஒருவர் இத்தனை சிறப்பாக சங்கீதம் பாடுகிறார் என்பது அவர் சொல்லும் முக்கியமான காரணம். பாகவதரை எங்கே பார்த்தாலும் கூப்பிட்டு உட்கார வைத்து 2 பாட்டாவது நீங்கள் பாடுங்கள், நான் கேட்டு ரசிக்க வேண்டும் என்று சொல்வார். அதை பாகவதர் மிகவும் ரசித்து சில பாரதியார் பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள் போன்ற சில பாடல்களை எல்லாம் அவருக்காக பாடியிருக்கிறார். பாகவதருடைய பழைய செல்வாக்கு குறைந்து விட்டது என்பதில் அண்ணாவுக்கு மிக மிக வருத்தம். பாகவதர் தூக்கிவிடக்கூடாது என்று நினைத்தார். சிவாஜி எம்ஜிஆர் எல்லாம் இருக்கட்டும், எஸ்.எஸ். ராஜேந்திரன் எல்லாம் இருக்கட்டும், எங்களது திராவிட இயக்க நடிகர்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக நடிக்கட்டும், ஆனால் பாகவதர் வேண்டும். பாகவதற்காகவே இருந்து அண்ணா ஒரு கதை எழுதினார், திரைக்கதை வசனம் எழுதினார். இது பாகவதரை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எழுதினார். எல்லாம் எழுதிவிட்டு பாகவதரை அழைத்தார். பாகவதரை அவரே நேரில் போய் பார்த்தார். பாகவதரிடம் சொன்னார், உங்களுக்காகவே எழுதியிருக்கிறேன் இந்த திரைக்கதை, நீங்கள் நடிக்க வேண்டும். அப்போது பாகவதர் சொன்னார், அண்ணாதுரை, நாம் நண்பர்கள், ஆனால் நான்
நீங்கள் ஒரு நாத்திகவாதி, நான் இறை நம்பிக்கை உள்ளவன், நான் ஈஸ்வர பக்தி உள்ளவன், நான் ஈஸ்வர நிந்தனை உள்ள வசனங்கள் இருக்கிறது. கடவுள் மறுப்பான கொள்கைகள் இருந்தால் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நாம் நண்பர்களாகவே வேண்டாம், நான் நடிக்க தயாரா. அந்த திரைப்படத்தை K.R. ராமசாமியை வைத்து நடித்தார்கள். சொர்க்கவாசல் என்ற அந்த படத்திற்கு பெயர். K.R. ராமசாமி நடித்ததால் அந்த படம் தோல்வியுற்றது. M.K.T. பாகவதர் நடித்திருந்தால் அந்த படம் வெற்றி அடைந்திருக்கும். எப்படி மாலையிட்ட மங்கை T.R. மகாலிங்கத்திற்கு இன்னொரு சுழற்சி ஏற்படுத்தி மிகப்பெரிய வெற்றி படங்களை மீண்டும் கொடுத்ததோ அதுபோல M.K.T. பாகவதன் இன்னொரு முறை வரம் வந்திருப்பார். ஆனால் வேண்டாம் என்று அதை தெரிந்தே ஒதுக்கினார். அப்போது அவர் சொன்னார், இதனால் எனக்கு மறுவாழ்வு வரும் என்பதில் எனக்கு ஐயப்பாடில்லை. ஆனால் அப்படி ஈஸ்வர நிந்தனை பேசித்தான் மறுவாழ்வு வர வேண்டும் என்றால் எனக்கு அந்த மறுவாழ்வு வேண்டாம் என்று அந்த துணிவு பாகவதர் அவர்களுக்கு இருந்தது. பாகவதர் அவர்களுக்கு அண்ணாவிடம் மட்டுமல்ல, இந்த சம்பவம் பலருக்கும் தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை. பசும்பொன் தேவர் அவர்களுக்கும் பாகவதர் அவர்களுக்கும் ஒரு மரியாதை இருந்தது. ரெண்டு பேரும் சந்தித்ததில்லை, கடைசி காலத்தில் தான் சந்திக்கிறார்கள். 1959 என்று நினைவு அப்படித்தானே காரணங்கள். 1959 தானே பொள்ளாச்சி அவர் இறப்பதற்கு முன்னால் 1959 என்று நினைவு. 1959 பொள்ளாச்சி அருகில் ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி. அப்போதெல்லாம் பசும்பொன் தேவர் திருப்புகழ் பேசுகிறார், திருமந்திரம் குறித்து பேசுகிறார், திருவாசகம் குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் தமிழகம் முழுவதிலிருந்தும் அவருடைய ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்காக மக்கள் அங்கே சொல்வார். 6 மாதம் முன்பே சொல்லிவிடுவார்கள், இங்கே பசும்பொன் தேவரையா அவர்கள் பேசப் போகிறார்கள் திருமந்திரம். கூட்டம் அதற்காகவே காத்துக் கொண்டிருக்கு. 3 நாள் 4 நாள் முன்னாலேயே போயிருந்து விடுவார்கள். இன்று நாம் சொல்கிறோமே ஆயிரக்கணக்கானவர்கள் பசும்பொன் ஐயாவுடைய திருமந்திரம் கேட்பதற்காக குழுமி இருந்த மதுரை தமுக்க மைதானம் கண்டிருக்கிறது. மதுரை தமுக்க மைதானத்தில் பேசியிருக்கிறார். அப்போதெல்லாம் தினந்தோறும் ரயில் கிடையாது, வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் ரயில். பசும்பொன் தேவருடைய உரை 3 நாள் உரை முடிந்து அவர் மாட்டு வண்டியெல்லாம் கட்டி ஆயிற்று, அவர் கிளம்ப வேண்டும். அங்கே அடுத்த நாள் தான் பாகவதற்கு கச்சேரி, திருவிழா நடந்து கொண்டிருக்கிறார். பாகவதர் அப்போது அவருக்கு பார்வை மங்கிவிட்டது. அந்த நிலையில் பாகவதர் சொல்கிறார், எனக்கு பசும்பொன் ஐயாவை பார்க்க வேண்டும். அழைத்து செல்கிறார்கள். அவரிடம் போன மகிழ்ச்சி, அவரை பார்க்கிறார். முருகனை பார்க்கிறேன், பார்வைதான் எனக்கு மங்கி விட்டது, ஆனாலும் உங்களை தொட்டு பார்க்கிறேன் என்று தொட்டு பார்க்கிறார் பசும்பொன் ஐயா. அவர் நெகிழ்ந்து விட்டார். பாகவதரை பற்றி அவருக்கு கேள்விப்பட்டிருக்கிறார், திரைப்படம் பார்த்ததில் அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அப்போது பாகவதர் அவரிடம் கேட்கிறார், நான் 2-3 பாடல்கள் பாடுகிறேன், நீங்கள் கேட்க வேண்டும். அப்போது தேவர் சொல்கிறார், இந்த பாருங்கள், எனக்கு ரயிலுக்கு நேரமாகிவிட்டது, வண்டி கூட்டியாகிவிட்டது, நான் ரயிலை பிடிக்க வேண்டும், அதனால் இன்னொரு முறை நான் நீங்கள் பாடி கேட்கிறேன். பாகவதற்கு கண்ணீர் வந்து விட்டது. முருகனை பார்த்தேன், முழுமையாக பார்க்க முடியவில்லை, நான் பாடியாவது முருகன் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன், அதற்கு கூட எனக்கு பாக்கியம் இல்லையா என்று சொல்லிவிட்டார். நெகிழ்ந்து விட்டாராம் பசும்பொன் தேவர். அந்த கட்டிய மாட்டு வண்டியை அவிழ்த்து விடுங்கள், அடுத்த ரயிலில் போகலாம், உட்காருங்கள் என்று சொல்லி பாகவதரை 3 அல்ல 6 பாடல்கள் பாகவதர் பாடி கேட்ட பிறகுதான் அவரை அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டார். இப்படி ஒரு நட்பும் இருந்திருக்கிறார். பசும்பொன் தேவர் மட்டுமல்ல, இன்னொரு நிகழ்வு அநேகமாக அவருடைய புத்தகத்தில் கூட அதை குறிப்பிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். 1900 எல்லோரும் கேட்கிறார்கள், அரசியலுக்கு இன்று யாரெல்லாமோ அரசியல்வாதிகள் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 1957 பொது தேர்தல், அதுதான் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக சந்திக்கின்ற முதல் பொது தேர்தல், முதலமைச்சராக. அதற்கு முன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்தலை சந்தித்திருக்கிறார்.
முதல்வராக சந்தித்த முதல் தேர்தல் 1957 திருச்சியில் ஊர்வலமாக வருகிறார் பண்டித ஜவஹர்லால் நேரு அன்றைய பிரதமர். பாகவதர் தன்னுடைய வீட்டு வாசலில் நேருடைய காலம், அதற்குள் 57 வருவதற்குள் பாகவதருடைய காலம் எல்லாம் முடிந்தது அநேகமாக. ஆனாலும் அவருடைய ரசிகர் கூட்டம் எல்லாம் முடிந்து விடவில்லை. அவருக்கு மாலை அணிவிக்கிறார். அப்போது பண்டித நேரு கேட்கிறார், யார் இவர்? தியாகராஜ பாகவதர், தமிழகத்தின் தலை சிறந்த பாடகர், நடிகர். ஜவஹர்லால் நேரு காமராஜரிடம் தனியாக பேசும்போது சொன்னாராம், அவரை தேர்தலுக்கு நிற்க சொல்லுங்கள், காங்கிரஸ் வேட்பாளர், போய் பேசுங்கள். காமராஜர் நேராக வருகிறார் பாகவதரை பார்ப்பது. நீங்கள் தேர்தலில் நிற்கிறீர்கள், பிரதமர் விரும்புகிறார், நானும் விரும்புகிறேன். நீங்கள் தமிழகத்தில் எந்த தொகுதி வேண்டும் என்று சொல்லுங்கள், அந்த தொகுதியை நீங்கள் தேர்தலில் நிற்கிறீர்கள். பாகவதர் சொன்னாராம், நான் பாடகர், நடிகர், ஆன்மீகவாதி, உங்களை தேசியவாதி, உங்களை போன்ற பெரிய தலைவர்களை வலியுறுத்தி நடக்கின்ற தொண்டர், அது போதும். நான் அரசியலுக்கு அங்கு அவர் சொல்லி இருந்தால் அவர் நிச்சயமாக எம்எல்ஏ ஆகி இருப்பார், அமைச்சராகி இருப்பார். யார் என்றது அரசியல் கற்றுக்கொள்ளப்படுகிறது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அவரை பற்றி இன்றைய தலைமுறை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, கேட்கவில்லை என்றெல்லாம் சொல்கிறார். நாம் சரியாக எடுத்துச் சொல்லவில்லை என்பதுதான் உண்மை. அவரை பற்றிய தவறான பிம்பங்கள் தான் எல்லா இடத்திலும் பரப்பப்பட்டது. அவர் வீட்டு வாசலில் எல்லா பெண்களும் காத்து கிடப்பார்கள், அவர் நினைத்த பெண்களை எல்லாம் அழைப்பார் என்றெல்லாம் வதந்திகள். ஆனால் எந்த ஒரு பெண்மணியாக இருந்தால் அவர் சொல்வார், அம்மா இவரை நம்ம வீட்டுக்கு போமா, குடும்பத்தோட இருக்கும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் என்பது. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையாக இருந்தவர் எங்கே தியாகராஜ பாகவதர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எத்தனையோ, ஆனால் அவற்றை பற்றி எல்லாம் இந்த பலருக்கும் தெரியவில்லை. பாகவதர் சிறைக்கு போனார் என்று சொன்னார்கள். அவருக்காக வாதாடினார் எதிராஜன் என்கிற மிகப்பெரிய வழக்குரைஞர். அது மட்டுமல்ல நண்பர்களே, ஒரு பெரிய நடிகர் தானே, சிறைக்கு போயிருக்கிறார், அவர் வாதாடி கொள்வார், அவரிடம் பணம் இல்லையா என்று ரசிகர்கள் கேட்கவில்லை. ரசிகர்கள் தினந்தோறும் மணியாளராகவும் காசோலையாகவும் காசாகவும் எதிராஜி முதலியார் அலுவலகத்தில் கொண்டு பணமாக கொட்டினார்கள். நீங்கள் பாகவதரை வெளியே கொண்டு வாருங்கள் என்று. என்ன செலவானாலும் பரவாயில்லை, நாங்கள் தருகிறோம் என்று அவருக்காக பணத்தை கொண்டு போய் கொட்டியவர்கள் யாரால். என்ன ஆயிற்று அந்த பணம் என்று கேட்கிறீர்களா? அது இன்னொரு விசித்திரம். அவருக்கான எதிராஜி முதலியாருக்கான வாதாடியதற்கான தொகையை பாகவதரும் கொடுத்தார், என்ன கிருஷ்ணன் 2 பேரும் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அப்போது கேட்டாலும், இத்தனை பணம் இருக்கிறேன், இதை நான் என்ன செய்வது? நீங்கள் எனக்கு தர வேண்டாம் என்று சொன்ன போது அதை எப்படி நீங்கள் வாதாடி வெற்றி அடைந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வது? நீங்கள் அதற்கான ஒரு வழக்குரைஞருக்கான அந்த கட்டணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் தருவது இல்லாமல் இவ்வளவு வந்திருக்கிறதே, என்ன செய்வது என்று கேட்டாராம் எதிராஜி முதலியார். அதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னாராம் பாகவதர். அந்த பாகவதர் சொன்னதுடைய விளைவுதான் இன்று எத்திராஜ் காலேஜ் என்கின்ற பெயருக்கு மகளிர் பகுதி. அந்த பணத்தை உருவானதுதான் அந்த அறக்கட்டளை. இப்படி பாகவதரை பற்றி மிகப்பெரிய சாதனைகளை, அவர் குறித்த சம்பவங்களை எடுத்துரைப்பது என்று சொன்னால் கணக்கில் அடங்காது. அத்தனை சொல்லிக்கொண்டே போகலாம். தன் கடைசி காலம் வரை எல்லோரும் சொன்னது போல் அவர் ஒன்றும் பாவம் ஒன்றும் இல்லாமல் பிச்சை எடுத்தார், பாதர் இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தவறு, அப்படியெல்லாம் இருக்கவில்லை. மிகப்பெரிய பணக்காரராக அவர் வரம் வராமல் இருக்கலாம். ஆனாலும் பாகவதர் அப்போதும் கூட கடைசி நேரத்தில் கூட அவர் பாடலுக்காக காத்துக் கொண்டிருந்தவர். நான் சிறுவனாக நெல்லை மாவட்டம் அம்பாசுந்தரத்தில் விக்கிரமசிங்கபுரத்தில் நான் பள்ளி சிறுவனாக இருக்கும் போது நான் பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம்
இது போன்ற தொலைக்காட்சிகள் இல்லை, எதுவும் இல்லை. அப்போது வானொலியில் பாகவதருடைய பாட்டு கேட்டால் அந்த வீட்டு வாசலில் ஒரு 10, 30, 40 பேர் கூட்டிவிடுவார்கள் அந்த பாடலை கேட்பதற்கு. அப்படி ஒரு கண்ணம் இருந்தது. இந்திய பட உலகில் சைகல் மிகப்பெரிய பாடகர் என்று தூக்கி பிடிக்கிறார்களே, அதற்கு நிகரான பாடகராக தமிழகத்தில் கோலோச்சி என்கேடி தியாகராஜ பாகவதரை நாம் தூக்கி பிடிக்காமல் இருக்கிறோம். அது என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அது சரியல்ல, விதி என்றுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கிறேன். ஏனென்றால் அதற்கு பிறகு வந்த நடிகர்கள் எல்லோருமே பாகவதரை உச்சத்தில் வைத்து மதித்தவர்களாக தான் இருக்கிறார்களே தவிர பாகவதரை எட்டி மதித்தவர்கள் யாருமே இல்லை. ஆனாலும் ஏதோ ஒன்று சரி செய்து விட்டது. அப்படிப்பட்ட என்கே தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கை சரித்திரத்தை புத்தகமாக்கி இருக்கிறார் டாக்டர் கார்முகிலன் அவர்கள். என்கேடி பாகவதரை குறித்த புத்தகங்கள் ஒரு சிலதான் வந்திருக்கின்றன. அவரை பற்றிய சம்பவங்களின் திரட்டு மிக குறைவாகவே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் குறித்த புத்தகங்களில் பெரும்பாலும் அவருடைய வழக்கு குறித்த விவரங்கள் தான் இருக்கின்றன. அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் பலவற்றையும் பதிவு செய்யாமலே விட்டுவிட்டோம். அவற்றை திரட்டி புத்தகமாக்க வேண்டும். அந்த பணியையும் டாக்டர் கார்முகிலன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அவருக்கு வேண்டுகோள் விடுத்து இந்த உரையை முடிப்பதற்கு முன்னால் நான் பார்த்தது, படித்தது பாகவதரை பற்றி இதைவிட சிறப்பாக ஒரு கவிஞனால் சொல்லிவிட முடியாது. கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாகவதரை பற்றிய இந்த கவிதை இருக்கிறது, இதற்கு நிகரில்லை. இது பாகவதர் யார் என்பதை எடுத்துரைக்கின்ற கவிதை. அறிஞர் என்றால் அண்ணாவைத்தான் குறிக்கும், கலைஞர் என்றால் கருணாநிதியைத்தான் குறிக்கும், கவிஞர் என்றால் கண்ணதாசனைத்தான் குறிக்கும், பாகவதர் என்றால் தியாகராஜ பாகவதரைத்தான். அந்த பெயரை அல்லாது வேறு எந்த பெயரை எல்லோர் நெஞ்சிலும் காலம் அது ஒரு கல்வெட்டாக குறிக்கும். வெள்ளித்திரை வானில் வெளிச்சம் உமிழ்ந்த பிற நட்சத்திரங்கள் எல்லாம் பருவ நட்சத்திரங்கள். தியாகராஜ பாகவதர் ஒருவர்தான் துருவ நட்சத்திரம். ஏழிசை அவனால் வாழிசை ஆனது, மகரை ஆழிசை கூட அவன் குரலிடம் யாசகம் போனது. இசைக்கு இசை சேர்த்தவன், என் திசைக்கும் தித்திப்பை வார்த்தவன், குரல் வழியை குடங்குடமாய் குறிஞ்சி தேனை கொட்டியவன், கந்தர்வகானம் என்னும் மந்திரத்தால் மனங்களை கட்டியவன். பாகவதர் வாணியில் தனது தலைமுறையை வளர்த்தோர் அன்று தமிழகம் என்றும் தென்பட்டனர். பாகவதர் பாதம் பட்ட திருமண்ணை அவர்கள் திருநீராயிட்டனர். சுருங்க சொன்னால் முதல் சூப்பர் ஸ்டாரும் அவரே, சிந்தையை அள்ளிய முதல் சிங்கிங் ஸ்டாரும் அவரே. சத்தியமூர்த்தி சொன்னார் என்று பட்டுச்சட்டை வேட்டியை விட்டு பாகவதர் கட்டினார் கதர். கிருஷ்ணமூர்த்தி எனும் கனவானுக்கும் மாணிக்கத்தம்மான் எனும் மாதரசிக்கும் கடன்பட்டிருக்கிறது தமிழ் கலையரங்கம். அவர்கள் அகழ்ந்தெடுத்ததென்றோ பாகவதரின் பாட்டு சுரங்கம் என்கின்ற வாலியின் வைர வரிகளுக்கு நிகராக இனி என்கேடி பாகவதர் குறித்து வேறு யாரும் சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட பாகவதருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை, பாகவதரை குறித்து நான் அறிந்த ஒரு சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் கார்முகிலன் அவர்களுக்கும், மெய் ருசல் அவர்களுக்கும், என் இனிய நண்பர் இதய ராமானுஜம் அவர்களுக்கும், இந்த அவைக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. தினமணி ஆசிரியர் கே வைத்தியநாதன் அவர்களின் சிறப்புரை அரை மணி நேரம் நம்மையெல்லாம் கட்டி போட வைத்து விட்டது. ஏழிசை வேந்தர் தியாகராஜ பாகவதர் அவர்களை பற்றிய சிறப்பான செய்திகளை எல்லாம் அவர்கள் தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து விருது பெற்ற டாக்டர் கார்முகிலன் அவர்கள் ஏற்புரை வழங்குகின்றார்கள். உணர்ச்சிகரமான அந்த ஏற்புரையை கேட்கலாமா நண்பர்களே? அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைத்திருங்கள் ஐயா. உலகெங்கிலும் உள்ள பாகவதர் அபிமானிகளின் அன்பும் ஆதரவும் நன்றியும் தங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக என்றென்றும் வந்து நிற்கும்.
நம்ம அம்மா வந்திருந்தாங்க இயலிசை நாடகம் மன்றம் முத்தமிழே வந்தது போல் விஜயா தாயன்பன் அம்மா அவர்கள். அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க இருக்கும்போது நான் ஒன்று சொன்னேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்போ சொல்றேன். இயலிசை நாடகம் மன்ற வளாகத்திலேயே ஏழிசை மன்னருக்கு முழு உருவ வெண்கல சிலை வைக்கலாமே, மிக பொருத்தமாக இருக்குமே. நம்முடைய அம்மா அவர்கள் முதல்வர் ஐயா அவர்களிடம் தக்க முறையில் பேசி இதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இருக்கின்ற பெருமக்கள், ஏழிசை மன்னர் பாகவதருடைய சகோதரர் கோவிந்தராஜ பாகவதரின் புதல்வர் சந்தானம் ஐயா அவர்கள், பாகவதருடைய இரண்டாவது சகோதரி புஷ்பவள்ளி அவர்களின் இரண்டாவது திருமகன் தியாகராஜன் ஐயா அவர்கள், அவரது துணைவியார் ராதா தியாகராஜன் அவர்கள், ஏழிசை மன்னர் பாகவதருடைய பேரன் பாகவதர் புதல்வி சுசிலா அம்மாவுடைய மகன், அரசு துறையிலே மிக உயர்ந்த பதவியை அலங்கரித்த தியாகராஜன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். ரவி பாரதி ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பெருமைகளுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் பாகவதர் புத்தகம் எழுதிய போது நான் கேட்டேன், பாகவதர் குடும்பத்தினர் இருக்கின்றார்களா, நான் அவர்களை சந்தித்து ஆசி பெற வேண்டும் என்று கேட்டேன். இலக்கிய நண்பர்கள் எல்லோரிடமும் ஒருவருக்குமே தெரியவில்லை. தெரியலம்மா, ஒன்னும் ஐடியா இல்லைம்மா, இப்படியே தான் சீரியாவா சொன்னாங்க. புத்தக வெளியீடு நிறைவு பெற்றது. அப்போது ஒரு நாள் முதுபெரும் எழுத்தாளர் கவிஞர் ரவி பாரதி ஐயா அவர்கள் எனக்கு போன் செய்தார்கள். கார்மிகளோன் பாகவதர் குடும்பத்தாரை பார்க்கணும் துடிச்சிக்கிட்டு இருந்தீங்களே, நான் ஒரு நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன் என்று சொன்னார். அப்படி நான் பேசியது தியாகராஜன் ஐயா அவர்களிடமும் ராஜா தியாகராஜன் அம்மையார் அவர்களிடமும் தான். அவர்கள் இருவரும் பாகவதர் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடமும் என்னை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார்கள். அப்படித்தான் அவர்கள் குடும்பத்தாருடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. இந்த மூன்று பெருமக்களையும் நான் ஒவ்வொரு மேடையிலும் நன்றியோடு குறிப்பிடுவேன். நம்ம ஐயா இருக்காரு, தியாகராஜன் ஐயா, எவ்வளவு சிம்பிளா இருக்காரு பாருங்க. அரசு துறையில மிக உயர்ந்த பதவியை அலங்கரித்தவர், நெருப்பு சுத்தமாக இருந்த மாமனிதர், அடக்கமே ஆபரணமாக இருப்பவர். அம்மா பாகவதரோட அம்மா சுசிலா அம்மா இந்த காவிய நாயகன் பாகவதர் படம் அம்மா வீட்டில் போய் பார்த்துனாங்க, கொடுத்தது கூப்பிட்டோம். நல்லி குப்புசாமி செட்டியார் ஐயா அவர்கள் தலைமையில இந்த விழா நடந்தது. அம்மா வந்தாங்க. செட்டியார் ஐயா இருக்காரு பக்கத்துல சுசிலா அம்மா. அந்த காவிய நாயகன் படத்தை பார்த்து என் கையை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிறாங்க. எங்க அப்பாவே பார்க்குற மாதிரி இருக்குப்பா, எங்க அப்பாவே பார்க்குற மாதிரி இருக்குப்பா. அம்மா சொல்றாங்க, அவங்க கண்ணில் கண்ணீர், என் கண்ணில் எப்படியே ஜலம் வழியுது. இதை விட சிறந்த பாக்கியம் வேறு என்ன இருக்கிறது? பாகவதர் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த கந்தர்வன், கொடுத்தே சிவந்த கரங்களை கொண்ட மா மனிதர். எண்ணி பாருங்கள் பெருமக்களே, வெள்ளக்காரன் வந்து அந்த திருவெம்பூர் கிராமத்தையே கொடுத்தான். என்னால் முடிந்ததை என் தாய் நாட்டிற்கு செய்தேன், எனக்கு எதற்கு நிலம் தேவையில்லை என்று சொன்னார். திருவெம்பூரின் இன்றைய மதிப்பு 10,000 கோடி. யாருக்கு வரும் அந்த உயர்ந்த எண்ணம்? திவான் பகதூர் பட்டம் தருகிறேன் என்று சொன்னார்கள், அதனையும் மறுத்து விட்டார். ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டர் தென், இப்ப இருக்கிற பாரத் ரத்னா மாதிரி, அதையும் மறுத்து விட்டார் பாகவதர். எத்தகைய பெருங்குணம்! அவரை பற்றி சிலர் சொல்வார்கள், நான் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினேன்? இந்த புத்தகத்தை தயவு செய்து படித்து பாருங்கள். இந்த புத்தகம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர் அன்புலக சக்கரவர்த்தி அருமை சகோதரர் வசீகரன் அண்ணன் அவர்கள். 300 ரூபாய் புத்தகம் இன்று மட்டும் 250 ரூபாய்க்கு தருவதாக சொல்லியுள்ளார்கள். நன்றி. அந்த புத்தகத்திலே நான் காரணங்களை பட்டியலிட்டுள்ளேன். நான் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினேன்? எந்த ஊடகங்களை பார்த்தாலும் பாகவதரை பற்றி குரூரமாகவே சொன்னார்கள். இன்னும் தீரவில்லை வன்மம் அந்த மா மனிதர் மேல்.
ஒரு சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். நான் ஏன் கொதித்து போய் இந்த புத்தகத்தை எழுதினேன் என்று. ஒருவர் எழுதியுள்ளார், அவனுக்கு சினிமா சான்ஸ் இல்லாம குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி காவேரிக்கரை பாலத்தில் அனாதையா செத்து கிடந்தான் என்று ஒருவன் பதிவிட்டுள்ளான். அவருக்கு குடிப்பழக்கமே கிடையாது. இன்னொருவர் எழுதியுள்ளார், பாகவதரோட சொத்தெல்லாம் எத்ராஜ் முதலியார் கொள்ளடிச்சிட்டான். என்ன கொடுமை! எத்ராஜ் முதலியார் என்ற புண்ணியவான் தான் பாகவதரை சட்டப்பூர்வமாக நிரபராதி என்று பிரகடனப்படுத்தி வெளிக்கொணர்ந்தவர். பெருமக்களே, வக்கீலுக்கு ஆபே லட்சம் ஆயிரக்கணக்கில் கொடுத்தாங்க அந்த காலத்தில். இன்னைக்குன்னா அது கோடிக்கணக்கில். ஒரு கட்டத்தில் மூதறிந்த ராஜாஜி சொல்லிட்டார், ஏன்னா அவரை கீழ்கோர்ட்டு, மேற்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு எல்லாம் குத்தவாளின்னு சொல்லிட்டான். ராஜாஜி சொல்கின்றார், வாதாட வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற இவரை பாருங்கள், அவர் கேட்கின்ற பீஸை உங்களால் கொடுக்க முடியுமா என்று. வேறு வழி இல்லை, செய்கிறேன் என்று சொல்கின்றார்கள். அவர் கேட்ட பீஸ் அந்த காலத்திலே 6 லட்சம் ரூபாய். இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் 60 கோடி ரூபாய். தயாராக இருந்தார்கள். அந்த வக்கீலால வர முடியல. அவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா அவர்கள். நான் தேச விடுதலை போராட்டத்திலே பிஸியாக இருக்கிறேன், இந்த கேஸை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள். அந்த காலகட்டத்திலே 1 ரூபாய் கூட வாங்காமல் தானாகவே முன்வந்து பாகவதற்காக வாதாடினார் என்றால் அந்த எத்ராஜ் முதலியார் என்னும் பெருமகனார் எத்தகைய மாமனிதர்! எல்லா இடத்துலையும் குத்தவாளினே டிக்ளேர் பண்ணிட்டான். லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு கொண்டு போனாரு. லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு ஹைகோர்ட்ல அனுமதி கேட்கிறாரு. தட் வாஸ் ரிஜெக்டட். வேற வழியே இல்லை. பிரிவி கவுன்சிலுக்கு டைரக்டா போடுறாரு. இந்த அப்ளிகேஷன் நீங்க ஏத்துக்கணும், நாங்க டைரக்டா அப்ளை பண்றதுக்கு அனுமதி கொடுக்கணும். எத்ராஜ் முதலியார் போடுறாரு. பர்மிஷன் கிராண்டட். அப்போதுதான் அங்கே விசாரணை நடத்தப்பட்டு சரியாக விசாரிக்கப்படவில்லை. மறுபடியும் ஆரம்பியுங்கள், ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்கிராச் என்று சொல்லி லண்டன்ல இருக்க அவங்க சொல்லி மீண்டும் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு ஷஹாபுதீன் அப்படிங்கிற ஒரு பெருமகனார், ஷாப்பல் அப்படிங்கிற ஒருத்தர், இந்த ஷஹாபுதீன் பின்னாடி பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா இருந்தார். அவர்கள் விசாரித்து பாகவதர் குற்றமற்றவர் என்று சொல்லி சட்டப்பூர்வமாக பிரகடனப்படுத்தி வெளிக்கொணர்ந்தவர் யார் என்றால் எத்ராஜ் முதலியார் என்னும் மாமனிதர். பாகவதருடைய பெருங்குணத்தை பாருங்கள் பெருமக்களே. நான் பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த பெருமகனை நமஸ்கரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் என்னை இப்போது நமஸ்கரிக்கின்றேன். விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த அந்த கந்தர்வன், யாரையும் குறை காணாத குணாளன், அந்த உத்தமனை பற்றி எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த எழுதுமோ அப்படியெல்லாம் எழுதி இன்னமும் எழுதுகின்றார்கள். 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன் சில ஃபார்வர்டு மெசேஜ் எல்லாம் அவரை பத்தி. இன்னும் தீரவில்லை வன்மம். ஒன்று சொல்றேன், அவர் ஒருத்தர் எழுதிருக்காரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு. அவருக்கு அது ஒரு குரு திருப்தியை கொடுத்திருக்கலாம், சொல்லட்டும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எத்தகைய கண்ணியவான் என்று. ஒரு புத்தகம் எழுதிக்க பாலகிருஷ்ணன், அந்த புக்கில் நிறைய இதெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். அவர் பாகவதரோடு நடித்த நடிகைகளை எல்லாம் நேரில் சென்று பேட்டி எடுத்திருக்கின்றார். ஒருத்தர் கூட பாகவதர் பற்றி, ஆக்ட்ரஸ் ஒருத்தர் கூட பாகவதர் பற்றி தவறாகவே சொல்லலை. அவர் நடிப்பார், வேலை முடிஞ்சிச்சுன்னா உட்காந்துப்பாரு, ஏதாவது பாட்டை ஹம் பண்ணிட்டு இருப்பாரு. மற்றபடி நடிகைகளோட உட்கார்ந்து கடலை போடுற பிசினஸ்லாம் கிடையாது என்று தான் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னொன்று சொல்கின்றேன், ஒரு நாள் பாகவதர் கருதாசு ஒரு கருதாசா சிரிச்சுக்கிட்ட படிக்கிறார். படிச்சுட்டு அந்த சிம்னி வழக்கில் அப்படியே எரிக்கிறார். அந்த பெரியவங்களும் ஹோமம் பண்ணும்போது அப்படியே கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி அந்த கருதாசு இந்த சிம்னியில் ஒவ்வொன்றா எரிச்சுக்கிட்டே இருக்கார்.
அவருடைய நண்பர் முனியாண்டி ஆச்சாரி அப்படின்னு. ஏன் தியாகராஜா வேலைக்காரன் கொடுத்தா குண்டியில் போட போகிறான்? பாகவதர் சொல்கின்றாங்க, அப்படி இல்லைப்பா, இதெல்லாம் எனக்கு வந்திருக்கிற கடுதாசு, இதில் எழுதியிருக்கிறவாள்லாம் சமூகத்தில் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவா. இது புறத்தியார் கையில் பட்டுதுன்னா என்னால் அவளுக்கு ஒரு அபகீர்த்தி வந்துடக்கூடாது இல்லையா, கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்லையா என்று சொல்லி ஒவ்வொரு கடிதமாக அவரே நெருப்பிலிட்டு பொசுக்குகின்றார். அத்தகைய கண்ணியவானை பொம்பளை பத்தின்னு சொல்றதுக்கு நாக்கு பூசாம ஒருத்தர் எழுதிருக்கானா, என்ன கொடுமை. இன்னொருத்தர் எழுதிருக்காரு, பாகவதற்கு கண் குருடா போச்சு, தவறு. 1959 வருஷம் அவர் எழுதின கடிதாசை நாங்க கண்ணால பார்த்தோம். அவர் பிளைண்ட் பர்சன் கேன் ரைட் எ லெட்டர். கண் பார்வை மங்கியது உண்மை, குருடெல்லாம் ஆகல, அபாண்டமான பொய். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பாகவதரை போல் வாழ்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை என்று. அதிலே ஒருவரை குரூர திருப்தி பாருங்கள், தலையை தூக்கி வைத்து கொண்டாடுவது போல் கொண்டாடி விட்டு காலில் போட்டு தேய்க்கிறது. அவரை போல் வாழ்ந்தவர் இல்லை என்பது உண்மை. அந்த தேவேந்திரன் அப்படி வாழ்ந்திருக்கலாம், கரிகால் பெருவளத்தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்று வாழ்ந்திருக்கலாம். அவர் போட்டிருந்த அந்த சட்டையோட பொத்தான் 3 பைய பொத்தான் அந்த காலத்தையே பல லட்சம் ரூபாய், இந்த மதிப்பில் சொல்வதாக பல கோடி ரூபாய். முன்பு வாழ்ந்தது ராஜ வாழ்க்கை. டி.ஏ. மதுரை அம்மா அவர் சொன்னாங்க ஒரு பேட்டியில, பாகவதற்காக எல்லா ஸ்டேஷன்லையும் வண்டி நிற்கும், ஜனங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு நிற்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் 500 ரூபாய் குறையாம பிளாட்ஃபார்ம் டிக்கெட் விற்பனை ஆகும். அப்போ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் என்னங்க, ஒரு நாள் 2 நாள் 10 காசு, 500 ரூபாய் குறையாம விற்பனை ஆகுதுன்னா கிரேஸ் பீப்புள் ஹேட் ஆன் ஹிம். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நின்று அவர் கை காமிச்சிட்டு தான் போவார். அப்பேற்பட்ட மனிதர் ஆளுக்கு மனம் போனபடி இஷ்டத்தை எழுதி இனிமே அவர் கொச்சப்படுத்துறதுக்கு ஒன்றும் கூட பாக்கி இல்லைங்க என்று சொல்லும்படியாக எழுதிவிட்டார்கள். அதை கண்டு கொதித்து போனதால் தான் இந்த மனிதரை பற்றி சரியான தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் என்னோட பிஹெச்டிக்கு எப்படி கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி உழைச்சனோ அது மாதிரி இந்த புத்தகத்தை எழுதினேன். எல்லா பிள்ளைங்களையும் கேட்டேன், சின்ன பிள்ளைங்களா பாகவதர் தெரியுமா தம்பின்னு. இப்படி கிராப் வச்சுருப்பாரு, ஒரு கொலைக்கேசத்துக்கு கூட ஜெயிலுக்கு போனாருன்னா இப்படித்தான் சொன்னார்கள். எந்த அளவிற்கு தவறான பிரச்சாரம் மக்கள் மனதிலே சென்றுள்ளது பாருங்கள். வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்வார், there is no such opinion called public opinion, it is only published opinion, press it again and again, automatically அது public opinion ஆயிடும். தவறான தகவல்களை சொல்லி 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 ஒரு மனிதரை வில்லனாக சித்தரித்தார்கள். அந்த கொடுமைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனிதரை பற்றி புத்தகம் எழுதினேன். எத்தனையோ பேர் படித்தாங்க இந்த புத்தகத்தை. நம்ம ரூஸ்வெல்ட் ஐயா அந்த காலத்திலே மகாராஜாக்கள் இருந்தார்கள், பிரபுக்கள் இருந்தார்கள், ஜமீன்தார்கள் இருந்தார்கள். அந்த வகையில இன்று கலைகளுக்காகவே இலக்கியத்துக்காகவே ஒரு மனிதர் இருக்கின்றார்கள் என்றால் வணக்கத்துக்குரிய என்னுடைய ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் தான் சொன்னார்கள், பாராட்டு விழா எடுக்க வேண்டும். நான் தேங்கிறேன், எனக்கு எதற்கு பாராட்டு விழா என்று திருத்துக் கொண்டே சொன்னார். உங்களுக்கு பாராட்டு விழா அல்ல கார்மில்லோன், பாகவதற்கான பாராட்டு விழா. அந்த புத்தகத்தை நீங்கள் எழுதியதற்காக உங்களையும் பாராட்டுகிறோம் என்று சொன்னார். அவர் சொன்ன உடனே பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்களாக. இந்த தம்பி இருக்காரு பார்த்தீங்களா, ஷாம், அற்புதமான தம்பி. இந்த தம்பி அவர் தான் கன் மாதிரி இந்த ஆவணப்படத்தை போட்டு அற்புதமா எடிட் பண்ணாரு. அப்புறம் ஸ்ரீதர் சார், நம்ம கருணாநிதி ஐயா மிக உயர்ந்த பதவியை அரசு துறையிலே அலங்கரித்தார். அவங்கெல்லாம் ஓடி ஆடி வேலை செய்யறதை பார்த்தா பிரமிப்பா இருக்கு. கல்யாண ஸ்ரீதர் மேடம் மிகப்பெரிய எழுத்தாளர். நம்ம உலக நாயக அம்மா அங்கே பாருங்க சைலண்டா உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா தான் நம்ம ரூஸ்வெல்ட் ஐயாக்கு பக்கபலமாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தந்து அந்த மனிதர். அவங்கள சொல்லணும். இப்படி எல்லாரும் உழைத்து உழைத்து அந்த மனிதரின் புகழை மீண்டும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதரை திட்டமிட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட உழைத்து அந்த மனிதரின் புகழை மீண்டும்
சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதரை, திட்டமிட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட மனிதரின் புகழை பெருமைப்படுத்த வேண்டும் மீண்டும் என்று உயர்ந்த எண்ணத்திலே இந்த அருமையான விழாவினை நடத்தி இருக்கின்றார்கள். இங்கு இருக்கிற எல்லாருமே லூமினரிஸ். நம்ம வக்கீல் ஐயா, அம்மா சாரதா நம்பி ஆறுவரான் அம்மா, அப்படியே தமிழ் கொஞ்சி விளையாடு ஆழ்கடல் போன்ற பேரறிவு படைத்தவர் ராமகுருநாதன் ஐயா, நிறைக்குடம், என்னன்னு சொல்றது, எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. பாண்டியன் ஐயா, நம்ம அண்ணன் இதே அண்ணன், செந்தமிழ் அன்னையை நாவிலே தாங்கி நிற்கும் அன்பு அண்ணன், இப்படி எல்லாரையும் சொல்லலாம். நான் யாரும் சொல்ல மறக்கலன்னு நினைக்கிறேன், எல்லாரையும் சொல்லிட்டேன். அப்படி இருந்த எல்லோருமே என் வணக்கத்திற்குரியவர்கள், எல்லாருமே பாகவதற்காக வந்திருக்கின்றீர்கள், அது தெரியும். ஒரே ஒரு நிமிஷம், நம்ம தினமணி ஐயா பேசினார் இல்ல, வைத்தியநாதன் ஐயா, அவர் தான் இந்த புத்தகத்திற்கு சிறப்பான மதிப்புரை எழுதினார். அற்புதமாக விற்பனையாச்சு, நிறைய போன் கால் வந்தது. அதன் பிறகு காவியநாதன் பாகவதர் ஆவணப்படத்தை பற்றி சந்திரமௌலி சார் கிட்ட பேட்டி எடுத்தார். ஒரு அரை பக்கத்துக்கு கலர் படத்தோடு அற்புதமாக போட்டுட்டாங்க தினமணியில். தினமணிக்கு நன்றி. தினமலர் மதிப்புரைக்காக அனுப்பப்பட்ட புத்தகத்தை பார்த்து தினமலர்லேருந்து ஃபோன் வந்தது, அப்புறம் ஒரு லெட்டர் வந்தது. நாங்கள் வாரமலரில் இதனை தொடராக வெளியிட வேண்டும், சம்மதம் என்றால் எழுத்துப்பூர்வமாக சம்மதத்தை தாருங்கள் என்று. ஆனால் நான் உடனே போய் எழுத்துப்பூர்வமாக சம்மதத்தை கொடுத்தோம். 21 வாரங்கள் வாரமலரில் பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் தொடராக வெளிவந்து உலக அளவிலே பிரமாதமான ஒரு வெளிச்சத்தை பெற்றது. சாதாரண எழுத்தாளனாகி என்னை உலக அளவில் பிரபலமாக்கிய தினமலர் நாளிதழை நான் என்றென்றும் நன்றியுடன் நினைவில் கொள்வேன். நான் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தேன். முதல்ல என்ன பேச சொல்லியிருந்தால் நான் நிறைய பேசியிருப்பேன். இப்போ நான் உங்களிடம் நிறைய பேசினால் உங்கள் கோபத்திற்கு இலக்காவேன். எனவே நான் நிறைய பேச போவதில்லை. பாகவதர், காலத்தை வென்று நிற்கும் பாகவதர், கொடுப்பதற்கென்றே இறைவனால் படைக்கப்பட்ட வாத்தியார் சொன்னார், கொடுக்கும் பழக்கத்தை நான் பாகவதரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் என்று. அத்தகைய ஒரு மாமனிதர் கொடுக்குற ஆளுக்கும் வாங்குற ஆளுக்கும் தெரிஞ்சா போதும், 3ஆவது நிமிஷம் தெரியணும்னு அவசியமே இல்லை என்று சொன்ன குணபூஷன் குணாளன் இந்த மாமனிதரின் புகழை தாங்கி பிடிப்போம். மன்ற ஆரம்பிச்சுட்டாரு ரூஸ்வெல்ட் ஐயா, அவர் வந்துட்டார் இல்ல, அவ்வளவுதான். இன்னும் பாகவதர் புகழ் முன்பு போல் சிறக்கும், பட்டோலி வீசி பறக்கும். மாமனிதர் வந்துவிட்டா, நம்ம அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் இந்த பெரியவங்களாம் வந்த அப்புறம் என்னங்க, இனி யாராலும் பாகவதரை சிறுமைப்படுத்த முடியாது என்று சொல்லி மீண்டும் நம்முடைய வணக்கத்துக்குரிய முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவன்பான வேண்டுகோள். அன்னை தமிழுக்கும் அருங்கலைகளுக்கும் பேராதரவு தருகின்ற தங்கள் தாயுள்ளம் சென்னையிலே பாகவதற்கு முழு உருவ வெண்கல சிலை அமைத்திருங்கள் ஐயா. நம்ம அம்மா விஜயா தாயன்பன் அம்மா முதல்வரிடம் தக்க முறையில் பேசி இயலிசை நாடக மன்றத்திலே அந்த வெண்கல சிலையை நிறுவிட வேண்டும், மிகச்சிறந்த பொருத்தமான ஒன்றாகும் என்று சொல்லி நான் எல்லாருக்கும் ஃபோன் தான் பண்ணேன். எல்லா பெருமக்களும் அந்த ஃபோன் காலுக்கு வந்திருக்காங்க. என் அன்பிற்காக என்று சொல்வதை விடவும் பாகவதமே கொண்ட பற்றினால் இந்த படத்துல, காவியநாதன் படத்துல என் நண்பர்கள் எல்லாம் இலவசமா வந்து நடிச்சாங்க. வெளியில் வந்தெல்லாம் ஒருத்தர் கூட ஒத்த காசு வாங்கல, கை காசு செலவு பண்ணி வந்து நடிச்சாங்க. அந்த பெருமக்களை எல்லாம் நான் நன்றியுடன் நினைவில் கொள்வேன் என்றென்றும். அது நடிச்சவங்களாம் பார்த்துருப்பீங்க, நம்ம அண்ணன், நம்ம தம்பி பழனி தம்பி, அவரு முரளி தம்பி, முரளி இருக்கார கிளம்பிட்டாரே, நிறைய பேர். ஸோ எல்லாரும் உங்க பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். நண்பர்களே, நிகழ்ச்சியை முழுமையாக ரசித்து சுவைத்து மகிழ்ந்ததற்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியிலே பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.